என்கிட்ட யார் யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்கள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சார் நான் வந்து ஒரு 10 கேஜஸ் வந்து குறைக்கணும், இல்லை ஒரு 15 கேஜஸ் குறைக்கணும், இல்லைனா வந்து ஒரு 20 கேஜஸ் வந்து குறைக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க இந்த 10 கேஜஸ் வந்து குறைச்சாலோ இல்லை 15 கேஜஸை குறைச்சாலோ 20 கேஜஸை குறைச்சாலோ அவங்களோட ஐடியல் வெயிட்டை வந்து அவங்க ரீச்சே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த கேஜஸை குறைச்சா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு தோராயமா வந்து என்னன்னா சொல்றதே தவிர அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து தெரியாம தான் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு அப்பவே வந்து என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் உங்களோட ஐடியல் வெயிட், நீங்க இவ்வளவுதான் வந்து என்னன்னா குறைக்கணும். ஸோ உங்களோட கோல் வந்து மேபி அவங்க வந்து 10 கேஜஸ் குறைக்கணும்னு சொல்றாங்க, ஆனா வந்து ஒரு 5 கேஜஸ் குறைஞ்சாலே அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னா அது குறைஞ்சாங்கன்னா வந்து போதும். இதுவே 20 கேஜஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க 30 கேஜஸ் வந்து குறைச்சாதான் ஐடியல் வெயிட்டே வந்து ரீச் பண்ற மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து வரதுக்கான ரீசன் வந்து எக்ஸாக்டா அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாம இருக்கிறதுனால தான். ஸோ நீங்களுமே உங்களோட ஐடியல் வெயிட் வந்து என்னன்றது வந்து தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா வந்து உங்களோட ஐடியல் வெயிட் எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லா வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல வெயிட் கெயின் பண்றதா வந்து இருக்கலாம். ப்ராப்பரா ப்ரொசீஜரா வந்து கைடன்ஸோட நீங்க வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னு இன்ட்ரெஸ்டாகவும் சீரியஸாகவும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களோட ஜர்னி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி இமெயில் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், பண்ணி உங்களோட ஸ்பாட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஹைட் வந்து இருக்காங்க அப்படின்றத சென்டிமீட்டர்ல வந்து என்னன்னா கால்குலேட் வந்து பண்ணிப்பாங்க. அந்த சென்டிமீட்டர்ல இருக்க வேல்யூஸ்ல இருந்து ஒரு 100ஓ இல்ல 102ஓ இல்லைனா வந்து 105ஓ வந்து என்னன்னா மைனஸ் வந்து பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வந்து வருதோ அந்த வேல்யூஸை வந்து ஐடியல் வெயிட்டா வந்து என்னன்னா கன்சிடர் வந்து பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா ஐடியல் வெயிட்ல வந்து அவங்க இருந்தாலுமே அவங்களோட பாடியில வந்து ஃபேட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து மசில் அவங்களோட பாடியில வந்து கம்மியா இருக்கு. மசில் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஃபேட் அவங்க நிறைய வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபேட்டை நிறைய வச்சுக்கிட்டே ஐடியல் வெயிட்ல வந்து இருக்கும் அப்படின்றதையும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து என்னன்னா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேட் லெவலை எந்த அளவுக்கு வந்து நீங்க கரெக்டா வச்சு மசில பில்ட் பண்ணி ஐடியல் வெயிட்ல வந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா நீங்க ஹெல்த்தியாவும் வந்து இருப்பீங்க, பார்க்க ரொம்ப வந்து என்னன்னா ஃபிட்டாவும் இருப்பீங்க. பிஃபோர் நீங்க எப்படி வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா வந்து உங்களாலேயே உங்களோட ஐடியல் வெயிட்டை ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நீங்க எவ்வளவு ஹைட் வந்து இருக்கீங்க அப்படின்றது வந்து என்னன்னா கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஹைட்டோட வேல்யூவை ஃபீட்லயும் வந்து என்னன்னா செக் பண்ணுங்க, சென்டிமீட்டர்லயும் வந்து என்னன்னா செக் பண்ணுங்க. இப்போ ஃபீட்ல வந்து நீங்க செக் பண்ணும்போது 5 ஃபீட் வந்து நீங்க இருக்கீங்க, மென்னா நீங்க இருக்கும்போது நீங்க எவ்வளவு கேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னா 52 கேஜஸ் வந்து இருக்கணும். இதுவே வந்து விமனா இருக்கும்போது நீங்க 49 கேஜஸ் வந்து என்னன்னா இருக்கணும். 5 ஃபீட்டுக்கு மேல வந்து நீங்க இருக்கும்போது தான் ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து என்னன்னா நம்ம ஆட் பண்ண போறோம். இதுல நீங்க 5.1 வந்து இருக்கும்போது லேடியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா 49 கேஜஸ்ல இருந்து ஒரு 1.7 கேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நீங்க மென்னா இருக்கீங்க அப்படின்னா 52 கேஜஸ்ல இருந்து 1.9 கேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நீங்க ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா 50.7 கேஜஸ் வந்து இருக்கணும். இதுவே நீங்க மென்னா இருக்கீங்க அப்படின்னா 53.9 கேஜஸ் வந்து இருக்கணும். இதுவே உங்களோட ஹைட் வந்து 5.2வா வந்து இருக்கு, நீங்க விமனா இருக்கீங்கன்னா 52.4 கேஜஸ் வந்து இருக்கணும். மென்னா இருக்கீங்க அப்படின்னா 55.8 கேஜஸ் வந்து இருக்கணும். இதுவே உங்களோட ஹைட் வந்து 5.3ஆ வந்து இருந்துச்சு அப்படின்னா விமனா நீங்க இருக்கும்போது 54.1 கேஜஸ் வந்து இருக்கணும். மென்னா நீங்க இருந்தீங்கன்னா 57.7 கேஜஸ் வந்து இருக்கணும். இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இன்ச்சஸ்க்குமே நீங்க விமனா இருக்கீங்கன்னா 1.7 கேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுவே வந்து நீங்க மென்னா இருக்கீங்க அப்படின்னா 1.9 கேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். என்ன ஹைட்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து பாருங்க, என்ன வெயிட்ல வந்து நீங்க இருக்கீங்கன்றத பாருங்க. கரெக்டா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபேட் லெவலை வந்து நீங்க செக் பண்ணுங்க. கரெக்டா இருந்ததுன்னா நீங்க ரைட்டான வேல வந்து போயிட்டு இருக்கீங்க, அப்படியே வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுங்க. இதுவே வந்து உங்களுடைய வெயிட் வந்து அதிகமா இருந்தாலோ இல்லைன்னா கம்மியா இருந்தாலோ கவலையே வந்து படாதீங்க. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஜர்னிக்கு தேவையான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி ப்ரொசீஜரா ப்ராப்பரா வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணி உங்களோட கோலை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இதே மாதிரி
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.